ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை பருப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதை அந்த குக்கரில் சேர்த்துடலாம். அதோடு ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஊற போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். பருப்பு சேர்த்துட்டோம். அது கூட கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து நார்மல் வெங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் சீரகம். இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் அந்த பருப்போடு ஆட் பண்ணிட்டோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு, வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு விஸ்கரை வச்சு நல்லா விஸ்க் பண்ணி விட்டுலாம். விஸ்க் பண்ணி விட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு எக் ஃப்ரை பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்துருக்கேங்க ஃப்ரை பண்ணதுக்கு. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து முட்டையில் மிளகுத்தூளும் உப்புத்தூளும் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு, பருப்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பை இந்த தாளிப்போடு சேர்த்துடலாம். இப்போ பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்துட்டோம், கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவு வேணும்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப கட்டியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு கொதிக்குது. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை அந்த பருப்போடு ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், முட்டையை சேர்த்துட்டோம், கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்ட்டான சிம்பிளான முட்டை பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமே நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.